மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடலில் பித்தம் அதிகரிக்கும் போதோ உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் போதோ நமக்கு நிறைய அறிகுறிகள் நமக்கு தெரியும். இப்போ பித்தம் அதிகரிக்கிறது எதனால சொல்றோம்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க நம்ம உடல்ல உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் நமக்கு ஏற்படுறத நம்ம பாக்குறோம். இப்ப தொடர்ந்து நமக்கு உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடல்ல பித்தம் அதிகரிச்சுக்கிட்டே போதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பித்தம் குறைவதற்கு இந்த உஷ்ணத்தை எப்படி நம்ம சமாளிக்கலாம்? எப்பவுமே நம்ம ஏசியிலே இருக்கிறோம்னாலும் நிறைய பாதிப்புகள் நம்ம உடல்ல ஏற்படுது. சோ இந்த ஏசியிலே இருக்கும்போதும் பாதிப்புகள் ஏற்பட்டு உடல் உஷ்ணம் அதிகமாகுது, பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக ஏற்படுது. முக்கியமாக இந்த கல்லீரல் பித்தம் அப்படின்னு சொன்னாவே நம்ம கல்லீரலோட நலம் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்லீரல்ல ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை நம்ம சரி செய்யணும்னா நம்ம உடல்ல பித்தம் சரியா இருக்கணும். ஏன்னா அந்த பித்த நீர் அப்படின்றது நம்மளுடைய லிவர்ல தான் நமக்கு செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிவர்ல நமக்கு செக்ரீட் ஆகும் பொழுது கல்லீரல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்கா, இல்ல லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கா, இல்ல ஜாயிண்டிஸ் இருக்கா, இது எல்லாமே நம்ம உடல்ல பித்தத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகிறதுக்கு பித்தம் சரியாகணும் இல்லையா? அது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ அந்த பித்தம் சரியாகிறதுக்கு சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பேசிக்கா இது பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது ஹெர்பல்ஸ், நிறைய மூலிகைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுல முக்கியமாக நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் எலுமிச்சை, சீரகம், இஞ்சி, இது எல்லாமே நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது பித்தத்தை குறைக்கக்கூடியது. முக்கியமாக மஞ்சள், இது எல்லாமே அதிகப்படியான பித்தத்தை நம்ம உடல்ல இருந்து குறைத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது. பித்தம் அதிகமாச்சு அப்படின்னா, அதாவது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு என்னென்ன அறிகுறிகள் உடல்ல தெரியும்னா, அடிக்கடி வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடியே பார்த்தோம்னா வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு தெரியறது நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தலை சுத்தல் ஏற்படுது, கை கால்களில் நடுக்கம் ஏற்படுது, திடீர்னு நம்ம கோவப்படுற மாதிரியோ இல்ல பிளட் பிரஷர் அதிகமாகிற உணர்வோ, பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதையோ நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி மலம் போயிட்டே இருக்கும்போது ஒரு சிலருக்கு ரத்தம் வர உணர்வும் ஏற்படும். இது எல்லாமே நம்ம உடல்ல அதிகமான பித்தம் அதிகரிக்க உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நார்மலா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப அல்சர் இருக்கிறது பாக்குறோம். ஸோ வயிறு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் GER அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை. இது எல்லாமே நம்ம உடல்ல பித்தம் அதிகமானதாலேயோ உஷ்ணம் அதிகமாகிறதுனாலயோ வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை முழுவதுமாக நம்ம சரி செய்யறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு அதிகமான உஷ்ணம் இருந்துச்சுன்னா, வெயில் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்போது பித்தமும் நமக்கு அதிகரிக்குது. பேசிக்கா இதுல முன்னரே சொன்ன நெல்லிக்காய் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை சரி செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்திக்கணும். நெல்லிக்காயோட முக்கியமான இன்னொரு மூலிகை சேர்த்து பயன்படுத்த போறோம் அப்படின்னா அதுதான் சீந்தில் அப்படின்னு சொல்றோம். இந்த நெல்லிக்காயும் சீந்திலும் சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள், நிறைய மருந்துகள் பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கு. முக்கியமாக பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக அது இருக்கு. அப்ப பித்தத்தை சரி செய்யணும் அப்படின்னா நெல்லிக்காயும் சீந்திலும் நம்ம சேர்த்து எடுத்து பயன்படுத்திக்கணும். இது கூட வேறு என்ன மூலிகைகளை சேர்த்து எடுத்து நம்ம பயன்படுத்தினா நமக்கு பித்தம் தொடர்பான நோய்கள் குணமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கோஷ்டம். இப்போ இது எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இந்த நெல்லிக்காய், சீந்தில் இது ரெண்டுமே உலர்ந்த பொடியாக இருந்தாலும் சரி, இல்ல பச்சையாக நமக்கு நெல்லிக்காயும் சீந்தில் அந்த கொடியில இருக்கக்கூடிய இலைகளும் அந்த தண்டும் இருந்தாலும் ரெண்டும் சேர்ந்து அரைச்சி எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அரைச்சி எடுத்து இதை நல்லா கொதிக்க வச்சு சாறு மாதிரி எடுத்து பயன்படுத்தலாம். எப்படின்னா இது சாறு மாதிரி எடுத்து காலையில இரவு 2 நேரமும் 10 ml நம்ம குடிக்கணும். இதை எடுத்து டெய்லி இதை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா
ஒரு நாள் எடுத்துட்டோம்னா இத வந்து கருப்பட்டி பாகுவோட சேர்த்து காய்ச்சி மணப்பாகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெத்தட்ல கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு 15 நாட்கள் வரைக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ நெல்லிக்காயும் சீந்திலும் சேர்த்து காய்ச்சி கருப்பட்டி தனியா நம்ம பாகு மாதிரி காய்ச்சி அதுல இந்த கஷாயத்தை சேர்த்து நம்ம காய்ச்சிக்கிட்டே வரும்போது சிரப் மாதிரி ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ அந்த சிரப்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு சரியாகணும், சரி செய்யணும் அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல இதனோட நம்ம வந்து சில கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உலர்ந்த நெல்லிக்காய், நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்கலாம். சீந்தில் பொடியை நம்ம எடுத்துக்கணும். இதனோட கோஷ்டம் பொடி எடுத்துக்கணும். சீரகம் பொடி எடுத்துக்கணும். அக்ரஹாரம் பொடி, அதிமதுரம் பொடி, இண்டுன்னு சொல்லக்கூடிய மூலிகை பார்த்தோம்னா நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடைப்புகளை கூட சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனுடைய பொடியும் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சமாக தேற்றான் கொட்டை பொடி. சோ இது எல்லாமே சேர்த்து நம்ம பொடியாக ரெடி பண்ணி சூரணமா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளை சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து குறைந்தபட்சம் 1 மாதமாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது. இதனோட சேர்ந்து நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுறதுக்கு இது உதவுது. அதே மாதிரி தேவையில்லாத கொழுப்புகள் உடல்ல இருந்து கரைவதற்கு பயன்படும். கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது பித்தம் தொடர்பான நோய்கள், தலை சுத்தல் வர்றது, அடிக்கடி வாந்தி வர்ற மாதிரியோ வாய் கசப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான அசௌகரியங்கள் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த சித்த மருத்துவத்தில் பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் நம்ம உடல்ல தெரியும். ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் தான். இது நம்ம வீடுகள்லயே நம்ம பயன்படுத்தும் போது பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடிக்கடி நம்ம வந்து நெல்லிக்காய் சாறு, எலுமிச்சை சாறு, கரும்பு சாறு இது எல்லாமே நம்ம வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது பயன்படுத்திட்டே வரும்போது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.